சீமான் அவர்களின் உரையின் சாராம்சத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு செய்தி அறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை அரசுப் பணி, தற்சார்பு பொருளாதாரமே இலக்கு, சீமான் அதிரடி முழக்கம். சென்னை. தமிழகத்தில் நிலவும் பொருளாதாரச் சூழல் மற்றும் வேலையில்லாத் திண்டாட்டத்திற்கு தீர்வாக வேளாண்மையை அரசுப் பணியாக மாற்றுவதே ஒரே வழி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், தமிழகத்தின் வளங்களை முறைப்படுத்தினால் உலகத் தரம் வாய்ந்த பொருளாதாரத்தை எட்ட முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். அவரது உரையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: மண்ணிற்கேற்ற தொழிற்சாலைகள், ஒவ்வொரு ஊரின் மண் வளத்தை ஆய்வு செய்து அங்கு விளையும் பயிர்களை அடிப்படையாகக் கொண்டு அரசு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் என சீமான் உறுதி அளித்தார். ஆத்தூர், சேலம். கரும்பு விளைச்சலுக்கு ஏற்ற மண் என்பதால் அங்கு பிரம்மாண்ட சர்க்கரை தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். வேளாண் விளைபொருட்கள், தக்காளி, கத்தரிக்காய் போன்ற காய்கறிகள் மட்டுமின்றி மரவள்ளிக் கிழங்கு போன்ற பயிர்களுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலைகள், உதாரணமாக ஜாம், ஊறுகாய் தயாரிப்பு, அந்தந்த வாழ்விடங்களிலேயே அமைக்கப்படும். அரசுப் பணியாகும் விவசாயத்தை ஏன் தனியார் வசம் விட வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், ஆடு மாடு மேய்ப்பது முதல் தேனீ வளர்ப்பு, நெசவு, மண்பாண்டம் செய்தல் வரை அனைத்தையும் அரசுப் பணியாக மாற்றப்போவதாக அறிவித்தார். குறிப்பாக கழுதைப்பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் விலை உயர்ந்த பாலாடை கட்டிகள் உலகச் சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இவற்றுக்கு அரசு அங்கீகாரம் வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தை விளக்கினார். இலவசங்களுக்கு முற்றுப்புள்ளி அனைத்து வளங்களும் நிறைந்த தமிழகத்தில் மக்கள் இன்னும் இலவசங்களுக்காக கையேந்தும் நிலையில் இருப்பது கொடுமையானது என்று அவர் விமர்சித்தார். மண்ணின் வளங்களை மலை, கடல், காடு, மனித வளம் சரியாக பயன்படுத்தினால் கையேந்தும் நிலையை மாற்றி உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியும். தற்சார்பு பொருளாதார கனவுதாய்மை மற்றும் பசுமை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தற்சார்பு மிக்க நாடாக தமிழகத்தை மாற்றுவதே தனது இலக்கு என்று குறிப்பிட்ட அவர், கல்வி, மருத்துவம் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை உலகத்தரத்தில் இலவசமாக வழங்குவதே தனது முதன்மை நோக்கம் எனத் தெரிவித்தார். முடிவுரை: தமிழகத்தின் பூர்வீகத் தொழில்களை நவீனத் தொழில்நுட்பத்துடன் இணைத்து அதை அரசுப் பணியாக மாற்றுவதன் மூலம் கிராமப்புற வறுமையை ஒழிக்க முடியும் என்பதே சீமானின் இந்த உரையின் மையக்கருத்தாக அமைந்தது.